அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து ஆர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கும் மிஸ்டர் எக்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். படத்தில் ஆர்யா, சரத்குமார், மஞ்சு வாரியார், கௌதம் கார்த்திக், அதுல்யா ரவி, ரைசா வில்சன், காளி வெங்கட் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஹீரோ ஆர்யா படத்தினுடைய அறிமுக காட்சியில் இந்த கடலில் குளிச்சுட்டு அவர் ஆழ்கடல்லேருந்து வெளியே வந்து அவருடைய ஆஜான போகமான உடம்பை காமிச்சிட்டு வெளியில் வர மாதிரி அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் வில்லன்களுடைய 20 பேரை இவர் ஒரே ஆளை அடிக்கிறாரு. அப்புறம் 10 பேரை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துறாரு. இந்த மாதிரி தான் ஆர்யாவினுடைய கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. மற்றபடி ஆர்யாவுக்கு நம்ம ரசிக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவு சீன் இல்லை ஆர்யாவுக்கு. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். எனக்கு இந்த படத்தில் நடித்தவங்களில் மஞ்சு வாரியார் கேரக்டர் ஓரளவு அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த போலீஸ் ஆஃபீஸர்னுடைய கேரக்டர் நல்ல கம்பீரமாக அவங்க அந்த பார்வை, அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே மஞ்சு வாரியாரனுடைய ஆக்டிங் இந்த படத்தில் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் லொக்கேஷனும் இந்த படமாக்கப்பட்ட கேமரா ஒர்க்கு இதெல்லாம் படத்தில் நல்லா ரசிக்கிற மாதிரியே இருக்குது. ஆர்யா படங்கள்லேயே நல்ல ரிச்சாக பிரம்மாண்டமான படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி இந்த படத்தினுடைய கதை பார்க்க போனால் ஒரு சாதாரண வில்லங்கிட்ட நாடு மாட்டிக்கிச்சு, அதை ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்ற ஒரு ஒன்லைன் தான். இது இந்த மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் படம், இந்தமாரி படங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுக்கிற படம் இது. ஆனால் அவங்க படத்துலேயும் சரி, இங்கிலீஷ் படத்துலேயும் சரி, கதை இதேமாரி டப்பாவாக தான் இருக்கும். பெரிய அளவில் கதைலாம் இருக்காது. ஆனால் அவங்க இந்த ஸ்டண்ட்டு, ஆக்ஷன் சீனு, லொக்கேஷனு, செட்டிங்கு, கேமரா ஒர்க்கு, அதை படமாக்குற விதம், இந்த விஷயத்தெல்லாம் அவங்க மிரட்டி எடுத்திருப்பாங்க. அதனால தான் அந்த மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. அதே மாதிரி ஆக்ஷன் சீனை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்ஷன் சீனெல்லாம் ரசிக்கிற மாதிரி இந்த படத்தில் எதுவும் வரலை. முக்கியமாக அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனே ஒரு சவுகார்பட்டியில் ஒரு டெரரிஸ்ட் அபால பணத்தை கொடுக்குறான், அதை உடனே போய் தடுத்து நிறுத்து அப்படின்னு மஞ்சு வாரியார் மிஸ்டர் எக்ஸ் ஆர்யாவை அமுச்சு வைக்கிறாங்க. ஆர்யாவும் அவர் டீமாக அங்கே போகிறாங்க சவுகார்பட்டிக்கு. இந்த அபால பணத்தை எடுத்துன்னு வர அந்த டெரரிஸ்ட்டு ராத்திரி 1 மணிக்கு மேலே இருட்டில் யாரும் இல்லாத இடத்துல தனியாக இந்த பேக்கை ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு பணத்தை எடுத்துன்னு வரா மாதிரி அந்த சீன் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான டெரரிஸ்ட்டை தனியாக நடந்து வரவுன்னா இந்த லோக்கல் போலீஸை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே, அதுக்கு ரா ஏஜென்ட்டு ஆர்யா என்னத்துக்கு? இந்த மாதிரியான ஒரு சொதப்பலான காட்சி அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா எடுத்துருக்கலாம், எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சொதப்பலாக தான் எடுத்திருக்காங்க. அதேமாரி கதையில் ஒரு சீனை நம்ம படம் பார்க்கும்போது நம்ம கூட அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இந்த படத்தில் எந்த சீனுமே இல்லை. அதனாலேயே ஒரு சீன் எடுத்திருக்காங்க. மஞ்சு வாரியார் பெரிய போலீஸ் ஆஃபீஸரு. அவங்க காளி வெங்கட்டை கூப்பிடுவாங்க, ஒரு ஆப்ரேஷன் விஷயமா பேசணும், அவரை கூப்பிடுங்க அப்படின்வாங்க. இப்போ காளி வெங்கட்ட ரா ஆஃபீஸர் தான் இருந்தாலும் ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட நம்ம போய் பேசும்போது எப்படி பண்ணணும் இதெல்லாம் மலையாள படத்தில் ரொம்ப அருமையாக எடுப்பாங்க. இவர் காளி வெங்கட் ஏற்கனவே அவர் குள்ளமாக குண்டாக இருப்பார், அவர் பார்க்குறதுக்கு போலீஸ் மாதிரியே தெரியாது. ஆனாலும் ஒரு விரைப்பாக ஒரு ஆஃபீஸர்கிட்ட நிற்கும் போது எப்படி நிற்கணும், அப்படி எப்படி அவர் நடிக்கணும்னு இல்லாமல் சாதாரணமாக என்ன மேடம் எங்கள் ஒய்ஃப் ஜாக்கெட்டு கொடுத்தாங்களே தைச்சிட்டிங்களா அப்படின்ட்டு நம்ம கடையில் போய் கேட்பேம்மா. அது மாதிரி என்ன மேடம் கூப்பிட்டீங்களே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நிற்கிறார். இதெல்லாம் நம்ம படம் பார்க்கும்போது ஒரு சொதப்பலாக தெரியுது. படத்தினுடைய ஃபஸ்ட்டு அப்போ அந்த சவுகார்பேட்டை சீனு முடிஞ்ச உடனே ஒரு லவ் சீனு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, இப்படி போகுது.
படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. ஆனால் அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் சீனை ஓரளவு நல்லாவே எடுத்திருக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீனு தான் ஓரளவு எனக்கு பிடிச்சிருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, இந்தமாரி படங்கள் வந்து நிறைய வருது. அதில் ஒரு சில படங்கள் வந்து வெற்றி அடையுது. மீதி படங்கள்லாம் வந்து அது பாட்டுட்டு வந்துட்டு நம்மளை கவனத்தை கவராமல் நம்மளை தாண்டி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான படங்களில் இந்த படமும் ஒன்று. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.